குட் ஈவினிங். நான் வந்து நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நிஃப்டி சார்ட்டில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாரத்து 10th ஜூலை அதை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கால் வேணுமோ என்ன புட்டு வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். முதல்ல நான் காலை ஓப்பன் பண்ணுறேன். 25,500 காலை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். நான் எண்டுக்கு போகிறேன். இப்போ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து திருப்பி அதே ட்ரேடிங் வியூவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் நிஃப்டி அதே இது போயிட்டு 10th ஜூலைக்கு போயிட்டு 25,500 புட்டை நான் வந்து இதில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த நிஃப்டி காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கேண்டில்ஸ் வந்துருக்குது. இந்த எல்லோ கேண்டில்ஸ் வித் டைவர்ஜன்ஸ் வந்ததுன்னா அதோடைய டார்கெட் வந்து இது தான். அதாவது 124 ருபீஸ்க்கு நம்ம விற்றோன்னா 95 ரூபாய்க்கு நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ நமக்கு அதில் வந்து ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இது நம்ம வந்து செல்லருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லோ கேண்டில்ஸ் வந்து நம்ம பையராக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், புட்டுக்கு போயிடணும், புட்டை வாங்கிடணும். இப்போ புட்டில் போனால் எப்படி இருக்குது 25,500ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கேண்டில்ஸ் இப்போ நம்ம வந்து 148க்கு வாங்கினா 189க்கு விற்கலாம். ஸோ 148க்கு வாங்கின புட்டை நம்ம 189க்கு விற்றோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து வீக்லி ஒர்ஸ்ட்டு கேஸ் நம்ம லூஸ் பண்ணால் 148 தான் மேக்ஸிமம் லூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து நடுவில் நம்ம ட்ரேட் பண்ண நம்ம டெஃபினட்டாக அதுவும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிளாக் கேண்டில்ஸ் வரும்போது நீங்கள் வந்து எங்கே வாங்கினாலும், சப்போஸ் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டு ட்ரேடர் அக்ரெசிவ் ட்ரேடர் ஆகிட்டோன்னா நம்ம வந்து இந்த கேண்டிலில் ஒன்று இந்த கேண்டிலில் ஒன்று இங்கெல்லாம் வாங்கலாம். பட் நம்ம ஆஸ் ஆஃப் நவ் நம்ம திடீர்னு இப்போ பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே டெஃபினட்டாக வாங்கலாம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணிவிட்டு we can buy at 148 and 189. இது வந்து புட்டில் இதோடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து காலில் இருக்குது. பிகாஸ் காலில் வந்து பேரிஷ் டைவர்ஜன்ஸும் இருக்குது ப்ளஸ் எல்லோ கேண்டில்ஸும் இருக்குது. புட்டில் வந்து புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இங்கே இருக்குது, புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்குது. அண்ட் அதோடைய டார்கெட் வந்து டாப் ஆஃப் தி பிளாக் கேண்டில்ஸ். நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் அல்ல 3 பாயிண்ட்டு கீழே வச்சுக்கலாம். 189 அப்படின்னா 187 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்னாகும் 95% போயிட்டு அது கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் வரதுக்கு 2 நாள் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ராடேலே பண்ணலாம். இது பாருங்கள், நமக்கு வந்து 2:30க்கு மேலே வந்துருக்குது 4th அன்னைக்கு. இது வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது மோஸ்ட்லி இது ஃபில்லப் ஆகிடும். அது அங்கே போயிடும். இல்லைனா இங்கே ஓப்பன் ஆகி அங்கே போகும், இல்லை மேலே ஓப்பன் ஆகி கீழே வரும், என்ன வேணால் வரும். பட் 9 மணிக்கு நம்ம இது யாராவது எடுத்துருந்தாங்கன்னா 9 மணிக்கு இங்கே வந்து ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரைடே வாங்கின புட்டு யாராவது வாங்கியிருந்தால் இந்த இடத்துல வந்து தே ஹவ் டு புக் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட் இது எல்லோ வந்ததுன்னா எல்லோ பாட்டம் வரைக்கும் வரும். அதே மாதிரி பிளாக் வந்துன்னா பிளாக்கோடைய டாப் வரைக்கும் ப்ரைஸ் போகும். இதுதான் இதோடைய கான்செப்டு. இதுலேருந்து நம்ம இது வரைக்கும் கண்டிப்பாக போகும். அது மாதிரி போகுமா அப்படின்னு நம்ம இப்போ புட்லேயும் கால்லையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். இந்த இடத்துல எல்லோ வந்துருக்குது. இந்த இடத்துல எல்லோ கேண்டிலோடைய பாட்டமில் நான் வந்து போடுறேன். ஐ வில் மேக் இட் அஸ் ஒரு ஆரஞ்சு கேண்டிலாக பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு 2 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல புட்டு வாங்கியிருந்தோன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும், முடிஞ்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி இன்னும் பின்னாடி போயிட்டே இருங்க. இங்கே வருமா, இங்கே வந்து 158 வந்துருக்குது. 158 இதோ அதுவும் அச்சீவ்டு, 158ம் அச்சீவ்டு. ஸோ இந்த எல்லோ லைனும் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் கேண்டில்ஸ் எங்கே வந்தாலும் பார்க்கலாம். இது இருக்குது பிளாக் கேண்டில்ஸ். இந்த பிளாக் கேண்டிலுக்கு கீழே போகும்போது கீழேருந்து மேலே போய் அங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே கீழே நீங்கள் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிளாக் கேண்டில் டாப்பில் நீங்கள் போய் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லோ கேண்டில் வந்திருக்கு. அந்த இதுக்கு மேலே புட்டை வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லோ கேண்டில் இருக்குது. இங்கே எங்கேயாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த எல்லோ கேண்டிலுடைய பாட்டமுக்கு வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இது சின்ன பிளாக் கேண்டிலாக இருக்குது, இதுக்கு நம்ம எடுக்க வேணாம். அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக ஒரு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்லாம் இருந்தால் எடுக்க வேணாம். மினிமம் ஒரு 20 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டாவது இருக்கணும். இந்த இடத்துல பிளாக் கேண்டில் வந்திருக்குது. இந்த பிளாக் கேண்டில் டாப் வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம எங்கெங்கேயோ வாங்கியிருக்கோம். அந்த டாப் வரைக்கும் போயிடுச்சு. அங்கேயே போயிடுச்சு. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கூட சம்டைம்ஸ் வரும். இங்கே பிளாக் கேண்டில் வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி இங்கே எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதோடைய டாப் அதுக்கு தான் நான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக போயிருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக போய் முடிஞ்சிருச்சு. அதனால தான் நான் ஒரு 2 பாயிண்ட் கீழே வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா அது அங்கே போயிருக்கா டச் ஆகிருக்கான்னு பார்த்தோன்னா அதுவும் போய் டச் ஆகிடுச்சு. பட் வெயிட்டிங் டைம் இஸ் ஹியூஜ். அதனால தான் இங்கே இந்த மாதிரி பக்கத்தில் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அப்புறம் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வாங்கிக்கலாம். 1 or 2 பாயிண்ட்ஸ் விட்டாலும் கம்மியாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கும் போயிடுச்சு, அந்த மேலேயும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு 20-30,000 இதோ இந்த எல்லோ கேண்டில் வந்திருக்குது. இந்த எல்லோ கேண்டிலுக்கு பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிட்டான். இந்த எல்லோ கேண்டில் பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிட்டான். இங்கே பிளாக் கேண்டில் வந்தது. அந்த பிளாக் கேண்டில் தான் அது முதல்ல பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாக் கேண்டில், ஒரே ஒரு எல்லோ கேண்டில் இதெல்லாம் வந்தால் வாங்காதீங்க. அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு இங்கேருந்து இந்த லெங்க்த்தாவது இருக்கணும். அதாவது எவ்வளோன்னா ஒரு 20 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட்டாவது இருக்கணும். 20 to 30 பாயிண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வாங்கினோன்னா நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கூட கிடைக்காது. ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கேண்டில் வந்திருக்கு, அதோடைய டாப்புக்கு போயிடுச்சு. இப்படியே நான் வந்து அப்படியே நீங்கள் வந்து இந்த 1 மினிட் சார்ட்டில் இப்போ நான் பார்த்துட்ருக்குது பிஇயில் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து கால்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ வந்து இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த எல்லோ பாட்டமும் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த எல்லோ பாட்டம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படியே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலி ஆப்ஷன் சார்ட்டே பார்த்துட்ருக்கோம். இதோடைய கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா நிஃப்டி சார்ட்டில் பார்த்துக்கலாம். நிஃப்டி சார்ட்டில் அது பேரிஷ் இருந்தால் புட்டை வாங்கிக்கலாம். இல்லை அதே 1 மினிட் சார்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து காலையில் 9 மணி 9:30க்கு நீங்கள் இறங்குனீங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணி ஒரு 2:30க்கு நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் வந்து ரிஸ்க் இல்லாமல் வந்துடலாம். அதோ இந்த பிளாக் கேண்டில் இங்கே பாட்டமில் வாங்குனீங்கன்னா டாப்பில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 25,000 இந்த 25,000 புட்டில் தான் நம்ம லாஸ் பண்ணோம். அதே நம்ம இதே மாதிரி ட்ரேட் பண்ணுறதுனா நிறைய ப்ராஃபிட் பண்ணிருப்போம். அதுலேருந்து வெளியில் வந்துருக்கலாம். இனிமேல் வந்து நம்ம லாங் ஹோல்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்ட்ரா டேயாக பண்ணோன்னா எந்த விதமான ஓவர் நைட் ரிஸ்க்கும் கிடையாது. இந்த இடத்துல பிளாக் கேண்டில் டாப்புக்கு வரணும். 258 வந்துருக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். இது வரைக்கும் வரல. ஸோ இது வரைக்கும் அது வரல. ஸோ அங்கே போகிறதுக்கு டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து புட்டை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த 258 வரைக்கும் இந்த 25,500 நான் சொல்கிறது நம்ம வாங்கின புட்டு கிடையாது. இங்கே இந்த டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை. இதை நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கீழே வரும்போது இங்கே வரும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கும் இந்த லாஸுக்கும் நம்ம நல்லிஃபை பண்ணிவிட்டு அந்த ட்ரேடில் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாட்டில் இருக்கும்போது வேறு ஒரு இடத்துல வரும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த லாஸையும் இந்த இதையும் வந்து நல்லிஃபை பண்ணிவிட்டு வெளில போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 373 இங்கே வரல. சப்போஸ் இங்கே ஒன்று வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம என்னென்னா இந்த மாதிரி செகண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ புட்டு நம்ம வச்சுருக்கோன்னா காலில் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கலாம். இதில் நமக்கு எப்போ வந்து ப்ராஃபிட் வருதோ அப்போ நம்ம வெளியில் வரலாம். இப்போ நம்ம வந்து வி வில் ஆல்வேஸ், இப்போ நம்ம கையில் புட்டு இருக்குன்னா வி வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ கால். அந்த காலில் வர இந்த மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் எல்லோ வரும்போதெல்லாம் அங்கே பிளாக் வந்திருக்கும். இதில் எங்கெங்கெல்லாம் எல்லோ வந்திருக்குதோ அங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறையா வந்துருக்குது. முதல்ல கம்மியாக வந்துருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய எல்லோ வந்துருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து காலில் ப்ராஃபிட் பண்ணிருப்போம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லோ வந்து கீழே வந்துருக்குது. ஸோ இதில் எல்லாமே நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரே சைடில் போகிறதுக்கு பதிலாக இப்படியும் பண்ணலாம். இந்த எல்லோ வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, வந்திருக்கும். இந்த இது எங்கே இருக்குது இந்த எல்லோவா? அந்த எல்லோ இங்கே வந்துருச்சு, 160 இங்கே வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து காலில் வந்து ப்ராஃபிட் பண்ணிருப்போம். இந்த இந்த இதில் வந்து எல்லோவுக்கு எல்லாமே காலில் வந்து பிளாக் கேண்டில்ஸ் வந்திருக்கும், அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருப்போம். இப்போ நேற்றுக்கு கூட நம்ம அதை பண்ணோம். நம்ம புட்டு வச்சுக்கிறனால நம்ம காலில் போய் நம்ம வந்து சின்ன சின்ன டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். இதை வந்து நம்ம ஜூலையில் பண்ணலாம், டிகே கம்மியாக இருக்கும். இதிலேயே பண்ணால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். வாரத்து இந்த இந்த இதே மாதிரி இருக்கிற இந்த எல்லோ கேண்டில்ஸ் க்ரீன் கேண்டில்ஸ் வச்சுட்டு வீக்லி ஆப்ஷன்ஸ் கூட இப்போ நான் வந்து 10th ஜூலை தான் ஓப்பன் பண்ணிருக்கேன். லாஸ்ட் டே வரைக்கும் கூட நம்ம வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கூட நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். வேணால் நம்ம எக்ஸ்பைரி டே மார்னிங் மத்தியானத்துக்குள்ளே ஒரு 12 மணியோடு அதை முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் டிகே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேளை மிஸ் ஆகும். அப்படிங்கிறனால அன்றைக்கி எக்ஸ்பைரி டே மட்டும் விட்டுட்டு எக்ஸ்பைரி டே வந்து நம்ம வந்து அடுத்த வாரத்து கால் அண்ட் புட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஏதாவது